அதாவதுங்க ஹிந்து மதமே இருக்கக்கூடாது, இந்துக்களுக்குள் பிரிவினை ஏற்படுத்த வேண்டும். நீ நாடார், நீ ஹிந்து இல்ல, ஹிந்து மதம்ங்கிற இருந்ததாக சான்றே இருக்கக்கூடாது. ஒரு ட்விட்டர் காட்டுங்க ஸ்டாலின் ஐயாது அந்த மருத்துவ மாணவிக்கு நடந்ததை பற்றி ஒரு 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 ட்விட்டர் காட்டுங்க. அதாவது மாநில முதல்வர் பார்த்துக்கொள்வார், அதெல்லாம் அமைதி காத்துக்கலாம். இங்கே பள்ளி பார்த்துக்குவான்னு ட்விட்டர் வேண்டியதானே, எதுக்கு நீ அந்த ஹெட்மாஸ்டரை மாத்திர? இல்லை, இந்த பள்ளிக்கூட விவகாரத்தில் அனைவருக்கும் பாடம் கற்பிக்கும் வகையில் நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்லியிருக்காரு. அதான் எடுத்துட்டீங்கல்ல, டிரான்ஸ்ஃபர் ஒரு போதுமானா? ஐயோ கொண்டுடலாம்ல. தாலிபானுக்கும் ஐஎஸ்எஸ்க்கும் உங்களுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. நாக்கு அறுத்து விட்டுருங்க, கண்ணை நோண்டிருங்க. யாரும் சொல்லாததெல்லாம் அவன் சொல்லிட்டான் இல்லையா? ஏன் உங்க அமைச்சரவையிலேயே கயிறு கட்டிட்டு சுத்துறவெல்லாம் இல்லையா? அவன்லாம் எந்த மதத்தின் படி அந்த கயிறை கட்டுறான்? எந்த 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 மதத்தில் வந்து கயிறு கட்ட சொல்லியிருக்கு? அந்த ஆள் கேட்கிறான், மகாவிஷ்ணு கேட்கிறான், நீ எதை வைத்து நான் இதை பேசக்கூடாதுன்னு கேட்கிறான். அதுக்கு பதில் சொல்லணும். உங்களுடைய நோக்கமே மதத்துக்குள்ள சண்டையை உருவாக்கணும். அதுல நீங்க குடிச்சாஞ்சு வருஷத்துக்கு 30,000 கோடியை 2 பேர் உட்கார்ந்து எண்ணிக்கிட்டு இருக்கு. இதுதான் உங்களுடைய நோக்கம். அதை தெரிஞ்சே நான் உங்களை கேட்கிறேன். பாவிகள் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது, அந்த பாவிகள் யார்? அதுக்கு டெஃபினிஷன் என்ன? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அறிவியல் வழியே முன்னேற்றத்துக்கான வழி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் தளத்தில் முதல்வர் அவர்கள் ஒரு பதிவை போட்டிருக்கார். இதை எதை மையப்படுத்தி போட்டிருக்காருன்னா, சென்னை அசோக் நகரில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது. அதில் வந்து மகாவிஷ்ணு அப்படின்றவர் ஒரு மோட்டிவேஷனல் கிளாஸ் கொடுத்ததாக சொல்லப்படுது. ஆனால் அதில் வந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லப்படுது. அது வந்து சர்ச்சைக்குரிய வார்த்தையாக மாறுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்கூலில் எப்படி ஆன்மீக விழா நடத்தலாம், ஆன்மீக பேச்சு எப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது எப்படி பார்க்குறீங்க சார் இந்த நிகழ்வை? ஒரு வருடத்துக்கு முன்னாடி நம்ம உதயநிதி வந்து சனாதனத்தை ஒழிப்பேன், சனாதனங்கிறது வந்து டெங்குவை விட இதை விட அதை விட கேவலமானது, இதெல்லாம் வந்து அழிக்கக்கூடாது, ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ராசா வந்து எய்ட்ஸோட கொடுமையானது அப்படின்னு கருத்து சொன்னார். அந்த டைமில் நிறைய கல்லூரிகளுக்கு லெட்டர் போச்சு, திமுகவுடைய கட்சி சார்ந்து லெட்டர் போச்சு. இந்த மாதிரி நீங்கள் மாணவர்கள்கிட்ட போட்டி நடத்தணும், சனாதனத்தை ஒழிப்பதற்கான காரணங்களை அவங்க பேசணும் அப்படின்னு சொல்லி லெட்டர் போச்சு. அது ஒரு பிரச்சனை ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே, பிரச்சனைனா தமிழ்நாட்டில் இருந்தால் ஒன்றும் கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க. இங்கே தான் 35% இந்துக்கள் வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் தான் உண்டு, தான் பொண்ணு உண்டு, தன்னுடைய மகன் உண்டு, கல்யாணம் உண்டு, வீடு உண்டுன்னு இருக்கிறாங்கங்கிற தைரியத்தில் இங்கே முடிச்சிருப்பாங்க. அங்கே போயிடுச்சு, வடக்குக்கு போயிடுச்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி. அப்போ உடனே அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. கல்லூரிகளில் மாணவிகளை ஈடுபடுத்தி இந்த போட்டியை நடத்த வேண்டும் அப்படின்னு திமுகலேருந்து சர்க்குலர் போச்சு. எதுக்காக? சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்லி நம்ம சேகர்பாபு ஐயா உட்கார்ந்துட்டு இருந்த அந்த ஒரு அவையில் உதயநிதி விளையாட்டுத்துறை அமைச்சர் சீரியஸாக பேசினதுனால. திமுக முரண்படுறதுங்கிறது வந்து நமக்கு தெளிவாக தெரிஞ்ச விஷயம். இப்போ நடந்த அந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு அந்த விஷயத்துக்குள்ளே வருவோம். அவர் வந்து மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதை சொல்லி மோட்டிவேட் பண்ணுவீங்க? ஒரு மதத்தையோ பெற்றோரையோ உன்னுடைய பொருளாதாரத்தையோ உன்னுடைய வாழ்வியலையோ உன்னுடைய எண்ணங்களையோ வைத்து தான் உங்களை மோட்டிவேட் பண்ண முடியும். வேறு எப்படி மோட்டிவேட் பண்ண முடியும்னு சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் தமிழ்நாட்டில் அல்லது உலகத்தில் அல்லது இந்தியாவில் ஒரு அரை மணி நேரம் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கட்டும். அதில் ரிலீஜன் வரக்கூடாது, சித்தாந்தங்கள் வரக்கூடாது. அவனை தானே மோட்டிவேட் பண்ணுறீங்க. சித்தாந்தங்கள் வரக்கூடாது, ரிலீஜன் வரக்கூடாது. வெறும் அறிவியலை மச்சும் வச்சு மோட்டிவேட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணுறீங்க? இப்போ நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். அறிவியலுங்கிறது ஒரு மெக்கானிசம். நான் வந்து ஒரு வண்டி வாங்குகிறேன், டிவிஎஸ் வண்டி வாங்குகிறேன். அந்த வண்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கான அறிவியல் தான் உங்ககிட்ட இருக்குது. அந்த வண்டியை க்ரியேட் பண்ணுறதுக்கான அறிவியல் உங்ககிட்ட இல்லை. நான் வண்டியை மெய்யுறுத்தி சொல்லலை, உலகத்தில் கிரியேட்டார் அப்படிங்கிற அடிப்படையிலேருந்து சொல்கிறேன். ஒரு மனிதனுடைய மூளையை இது வரைக்கும் அறிவியல் உருவாக்கியிருக்கா? ஒரு ஆட்டினுடைய மூளையை வேணாங்க, ஆடாது கொஞ்சம் பெருசு, கொசுவோடைய மூளையை அறிவியல் உருவாக்கியிருக்கா இது வரைக்கும்? அப்போ அந்த மூளை எப்படி உருவாகுது? யார் உருவாக்குறா? இப்போ ஒரு செடி இருக்குது சார், விதை போட்டிங்கன்னா தண்ணி ஊற்றினீங்கன்னா செடி வருது. சிலது தொட்டியில் வைக்கணும், சிலது படர விடணும். ஆனால் விதை போட்டால் வந்துடும். சிலதெல்லாம் அந்த செடியோடைய காம்பை எடுத்து வைத்தாலே அடுத்த செடி வந்துடும். இது இயற்கையான ஒரு விஷயம்.
இதுக்கு ஈடாக உங்களால் குரோட்டன்ஸை கொண்டு வர முடியும், அல்லது ஆர்டிஃபிஷியல் இதெல்லாம் கொண்டு வர முடியும். மனிதனுடைய மூளைக்கு இதுவரைக்கும் ஒரு கண்டுபிடிப்பு, இப்படித்தாங்க அந்த மூளை உருவாகுது, அந்த மூளை தானே மனிதனுக்கு எல்லாமே செயல்படுது. அவன் செயல்படலைன்னா அவன் ஆன்மா இருக்கும், ஆனால் கோமாவில் இருப்பான், அவனால் எந்த செயலும் பண்ண முடியாது. ஸோ மூளை தானே அல்டிமேட்டு. இது வரைக்கும் எந்த அறிவியலாவது அதை கண்டுபிடித்திருக்கா? ஆனால் மூளை வேண்டாம் சார், பெரிய விஷயம், ஆண்டவன் தான் பண்ண முடியும். முடி, தலைமுடி நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்களா அறிவியலில் இருந்து? விக்குங்கிறது சிந்தட்டிக்கு. அப்போ நான் ஒரு மோட்டிவேட் பண்ணணும்னா நான் ஆன்மீகத்தையோ அல்லது ஒரு சித்தாந்தத்தையோ மெய்யுறுத்தி தான் உங்களை மோட்டிவேட்டே பண்ண முடியும். சரி, பாவிகள் ரட்சிக்கப்படுவார்கள்னு ஒரு மதம் சொல்லுத. பாவி யாரு? கிறித்துவனும் கிறித்துவன் அல்லாதவன் இருவனுமே பாவியா? அல்ல மனிதர்கள் எல்லாமே பாவியா? ஆனா அதெல்லாம் சொல்லப்படுற இடம் வேற. ஆனா இங்க நீங்க பள்ளிக்கூட பாவிகள் ரட்சிக்கப்படுவார்கள்ங்கிறத ஒரு கிறித்துவ மதபோத நான் எப்போதுமே ஒரு ஆன்மீகத்தையும் இன்னொரு ஆன்மீகவாதியையும் நான் எப்போதுமே குறைத்து மதிப்பிட மாட்டேன். உங்கள் மதம் உங்களோடது, என் மதம் என்னோடதுங்கிற சித்தாந்தத்துக்குள்ளே தான் நான் இருக்கேன். எந்த மதத்தையும் எதற்காகவும் நான் கேவலப்படுத்த மாட்டேன். ஆனால் உங்களுடைய நோக்கமே மதத்துக்குள்ளே சண்டையை உருவாக்கணும். அதில் நீங்கள் குளிர்காஞ்சி வருஷத்துக்கு 30,000 கோடியை 2 பேர் உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்கணும். இதுதான் உங்களுடைய நோக்கம். அதை தெரிஞ்சே நான் உங்களை கேட்குறேன். பாவிகள் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அந்த பாவிகள் யார்? அதுக்கு டெஃபினிஷன் என்ன? அப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த இந்து தர்மத்தில் என்ன சொல்கிறேன், ஐயா அது கர்ம வினை. ஒரு மனிதன் பாவியாக பிறக்கிறதுங்கிறதே கர்ம வினை. ஒரு ஆள் 91 வருஷம் வரைக்கும் ஜெயிலுக்கே போகாமல் எல்லா விதமான அரசியல் தவறுகளையும் செய்துவிட்டு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி விட்டுட்டு ஜெயிலே போக முடியும். காரணம் கர்ம வினை. அவனுக்கு எல்லாம் கிடைக்கும். ரஜினி சொல்லுவார் இல்லையா, கெட்டவனுக்கு ஆண்டவன் எல்லாத்தையும் கொடுப்பான், கைவிட்டுருவான். இது என்ன தத்துவம்? ஆன்மீகம் எப்படி மதத்துக்குள்ளே வந்தது? ஆன்மீகம்ங்கிறது மதம் அற்றது தானே. அந்த ஆள் என்ன பேசுறாரு, மகாவிஷ்ணு என்ன பேசுறாரு? பேர் எவ்வளோ பொருத்தமாக இருக்கு பாருங்க. நிறைய பேருக்கு பேர் பொருத்தம் இருக்கு. 900 கோடி அபராதம் கட்டினவங்களுக்குலாம் வேற நல்ல இந்து பேர் இருக்கு, அது வேற விஷயம். இந்த மனிதன் என்ன சொல்றான் அவங்க கிட்ட? கர்ம வினை அப்படிங்கிறா. கர்ம வினையை பற்றி யாரும் பேசுனது இல்லையா? வேதாந்த மகரிஷி பேசுனது இல்லையா? வேதாந்த மகரிஷி ஆசிரமத்திலேருந்து யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு நீங்கள் பேசுங்க, அவங்க அந்த கர்ம வினையை பற்றி பேசுவாங்களா மாட்டாங்களா? கர்ம வினைங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம் தானே. மறுபிறப்பின்னு சொல்றது தவறா? மறுபிறப்பு இல்லாததான் நம்ம இருக்கோமா? மறுபிறப்பு இல்லாமல் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் எங்கேருந்து நமக்கு சிங்க் வருது? எனக்கு இந்த பேய் பூதம் பிசாசுல நம்பிக்கை கிடையாது. அது பயன்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட விஷயங்கள். ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளை கரெக்டாக முடிக்காமல் இறந்து போயிட்டான்னு சொன்னால் அவனுடைய ஆவி அலையும், எனக்கு தெரியும். அதை நான் ஒத்துப்பேன். அது உங்களை பயம்லாம் பொறுத்தாது. அந்த ஆவி அலைந்து கொண்டு இருக்கும், உங்கள் பக்கத்திலே இருக்கும். உங்களுக்கு நடக்கிற எல்லா தப்பையும் அதை பார்த்துட்டு மனம் துவண்டு ரொம்ப வருத்தப்படும். எந்த பொருள் மேலே அது ரொம்ப ஆசை வைத்தது. ஒரு அப்பா தன் மகள் மேலே ரொம்ப ஆர்வத்தோட அவன் நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்துட்டு அகால மரணம் மறந்துட்டார்னு சொன்னால் அந்த பெண்ணோடைய அவர் இருந்து கொண்டு இருப்பார். நொந்து போவார். அவரால் தடுக்க முடியாது, நொந்து போவார். அதனால தான் அகால மரணம் அடையும் போது நம்ம வருத்தப்படுறோம். ஐயோ, அவர் அந்த காலம் முடிகிற வரைக்கும் அலைந்து கொண்டே இருப்பார். கர்ம வினையை பற்றி நான் பேசுறதுனால உங்களுக்கு என்ன தப்பு? நான் என்ன சொல்லி மோட்டிவேஷன் பண்ணணும்? இன்னும் திமுகவுக்கு நிறைய ஓட்டு போடுங்க, 30,000 கோடிக்கு பதிலாக 50,000 கோடி ஆகட்டும், வருஷத்துக்கு கோட்டு படம் 1200 கோடிக்கு விற்குது, ஒரு 2000 கோடிக்கு நான் அமெரிக்காவுக்கு போயிட்டு வருவேன் அப்படின்னெல்லாம் நான் பேசி உன்னை மோட்டிவேட் பண்ணணுமா? என்ன சொல்லி மோட்டிவேட் பண்ணணும்? ஆன்மீகம் இல்லாமல் எப்படி மோட்டிவேட் பண்ணுறது? ரஜினி கேள்வி கேளுங்க. ரஜினி தன்னுடைய திரைப்படங்களில் மோட்டிவேஷன் பண்ணியிருக்காரா இல்லையா? ஆன்மீகத்தை தொடாமல் அவர் என்னைக்காவது மோட்டிவேஷன் பண்ணியிருக்காரா? யாரையாவது காயப்படுத்தியிருக்காரா? காயப்படுத்தியதில்லை. ஆனால் ஒன்றை முன்னிறுத்தாமல் அவர் என்னைக்காவது மோட்டிவேஷன் எப்படி சார் பண்ணுவான்? எதை சொல்லி மோட்டிவேஷன் பண்ணுவான்? சில பேர் இருக்காங்க, ஒரு நகைச்சுவை ஜோக்ஸ் மட்டும் நிறைய சொல்லிட்டு எல்லாரும் நல்லா இருங்க அப்படின்ட்டு போவான். அது மோட்டிவேஷன் இல்லை, அது ரிலாக்ஸேஷன். ஆனால் சர்ச்சை இல்லை, அது சர்ச்சை கோயில், அது ஆராதனைக்குரிய இடம், அங்கே பேசுறாங்க. இங்கே சொல்லுவதே பள்ளியில் எப்படி நீங்கள் பேசலாம்? பள்ளியில் என்ன மோட்டிவேஷன் பேச தானே கூப்பிட்டீங்க? மோட்டிவேஷனை ஆன்மீகம் இல்லாமல் மதம் இல்லாமல் அறிவியலை வைத்து மட்டும் நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணி காட்டுங்க. சயின்ஸை வச்சுக்கிட்டு மோட்டிவேஷன் பண்ணுங்க. நான் காட்டுறேன். நான் தான் கேட்டேன்ல, உங்கள் சயின்டிஸ்ட்டுங்கிறவர் வெறும் மெக்கானிஸ்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். வண்டி ரிப்பேர் பண்ணுற ஒருத்தர் நல்லா ரிப்பேர் பண்ணுவார். அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் எதுக்கு அப்போ பள்ளியில் இந்த விஷயம் பேசக்கூடாதுன்னு தடுக்க என்ன காரணம்? அதாவதுங்க, ஹிந்து மதமே இருக்கக்கூடாது. அடுத்த 90 வருடங்களில் ஹிந்து மதம்னு ஒன்று இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே வரணும். உங்ககிட்ட பேசியிருக்காங்க இல்லையா, ராஜராஜ சோழன் இந்து இல்லை, அவர் வைணவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? அவர் இந்து கிடையாதுங்க, அப்பெல்லாம் வைணவர் தாங்க. நம்ம கமலஹாசன் வேற இந்து வேறையா? ஆமா, அப்படி தானே சொல்லியிருக்காங்க. ஆனால் கான்ஸ்டியூஷன் அப்படி சொல்லலையே. கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் கிறிஸ்துவராகவோ இஸ்லாத்தவராகவோ பார்சியாகவோ -1 2 3 4 இது இல்லைன்னா நீங்கள் ஹிந்துன்னு சொல்லியிருக்கு. அங்கே எங்கேயாவது நீங்கள் வைணவராகவோ அல்லது வைஷ்ணவராகவோ இல்லை என்றால் நீங்கள் ஹிந்துன்னு சொல்லியிருக்கா? அம்பேத்கருக்கு தெரியாத இவங்க நமக்கு சொல்லிக் கொடுக்க போறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்ல வர்றாங்க, இந்துலாம் ஒன்றும் கிடையாதுங்க, அது வைணவருங்க.
இவர் வைஷ்ணவருங்க. அப்படி தானே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. கொஞ்ச நாளில் அந்த வார்த்தையே இருக்கக்கூடாதுன்ற ஒரு முடிவுக்குள்ளே வர்றாங்க. இந்துக்களுக்குள் பிரிவினை ஏற்படுத்த வேண்டும். நீ இந்து இல்லை, நீ வேற, நீ 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 நாடார், நீ ஹிந்து இல்லை, நீ முதலியார், நீ ஹிந்து இல்லை எப்படின்னு சொல்லி 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 அந்த ஹிந்துங்கிற அந்த வார்த்தை, சனாதனம்ங்கிற அந்த அர்த்தத்தை பிளந்தெடுத்துறதுக்கு தான் இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. முதல்ல கூட்டு குடும்பத்தை கை வச்சாங்க. கூட்டு குடும்பத்தை கை வைத்து இஸ்லாத்தவர்கள் கூட்டு குடும்பமாக இருப்பாங்க, அதுதான் கரெக்ட். கிறிஸ்தவர்கள் கூட ஓரளவுக்கு கூட்டு குடும்பமாக இருப்பாங்க. அப்படியே இல்லைனாலும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவங்க எல்லாரும் ஒரே இடத்துல சந்திச்சுப்பாங்க, அல்லது அந்தந்த சபை எதுவோ அந்த சபையில் சந்திச்சுப்பாங்க. ஆனால் இந்துக்கள் மட்டும்தான் அந்த கூட்டு குடும்பங்கிறது செதஞ்சு போய் அவன் நியூக்ளியர் ஃபேமிலியாக மாறிட்டான். இதை அவங்க சாதிச்சுட்டாங்க, டென்சிட்டியே குறைச்சிட்டாங்க. இப்போ அடுத்தது எங்கே வரணும்? சென்ஸில் கை வைக்கணும். நீ இந்துவே கிடையாது, இந்துன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதனால தான் நான் வள்ளுவருக்கு வெள்ளை துணியை போட்டு போத்துனாங்க. நம்ம காலத்தில், அந்த காலத்தில் எல்லாருமே மேல் துண்டு அப்படிங்கிறத இப்படி போடுறதுங்கிறது பார்த்துருக்கிறது இல்லை. திருக்குறளில் மட்டும் கிட்டத்தட்ட 18 குறள் இந்து மதத்தினுடைய, அதாவது தாமரை மலாளன் அந்த மாதிரி அவதார விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய 20 திருக்குறளை எடுத்து சொல்ல முடியும். நல்ல வேலை அது இவங்க காலத்தில் புத்தகமாக கொண்டு வரல, பரிமேலழகரை பண்ணிட்டு போயிட்டாரு. அதனால இவங்களால ஒன்றும் கை வைக்க முடியல. அதுக்கு பின்னாடி வந்தவங்க அதை மடைமாற்றினாலும் போப் மாதிரி இருக்கிறவர் அதை தவறுதலாக மொழிபெயர்த்து கொடுத்தாலும் அவங்களால மூலத்தில் கை வைக்க முடியல. அதனால இவர் திருக்குறளை எடுத்து சொல்றாரு. 20 குறள்கள் அட்லீஸ்ட் இந்து மதம் சார்ந்தது இருக்குன்னு சொல்லி குறளை எடுத்து சொல்றாரு. திருக்குறள் பேசி மோட்டிவேட் பண்ணக்கூடாதா? அப்ப திருக்குறள்ல இருந்து அந்த இந்து சார்ந்த விஷயங்களை தூக்கிடுங்க. திருக்குறள் பேசியிருக்காரு, திருவள்ளுவரை பேசியிருக்காரு, இந்து மதம் சார்ந்தானே பேசியிருக்காரு. இவர்களுடைய நோக்கமே அடுத்த ஒரு 70-80 வருடங்கள்ல குறிப்பா தமிழகத்துல இந்து மதம்ங்கிற இருந்ததாக சான்றே இருக்கக்கூடாது. அதுக்குதான் முதல்ல பேரை சுருக்கினாங்க. வ.உ.சி., ம.பொ.சி., டி.கே.சி., ஈவேரா அப்படின்னு பேரை சுருக்கினாங்க. எம்.ஜி. ராமச்சந்திரன் இந்து வந்துருவார், எம்.ஜி.ஆர். இவர் பேர் கருணாநிதி தான். அதை எந்த மதத்துக்கு வேணாலும் சேர்த்துக்கலாம், எதுக்கு வேணாலும் சேர்த்துக்கலாம். ஏசு கிறிஸ்துவ கூட கருணாநிதினு சொல்லலாம், தப்பே கிடையாது. கருணாமூர்த்தி தான் அவர். மதங்களுக்குள் விளையாடுவது உங்களுடைய வேலை இல்லை. என்னுடைய தனிமனித சுதந்திரம்ங்கிறது நான் சாப்பிட்ற சாப்பாடு, நான் உடுத்துற உடையோட இல்லை. என் சித்தாந்தம் என்னுடைய சுதந்திரம், என் சித்தாந்தம் என்னுடைய சுதந்திரம். நான் குடிக்கிறேன்னா நீ கடையை திறந்து வச்சிருக்கணும், அதுக்கு தானே திறந்து வச்சிருக்க. இல்லைனா நான் கள்ளச்சாராயத்தை குடிச்சு 27 லட்ச ரூபாய் வாங்கிட்டு பணக்காரன் ஆகிடுவேன். ஸோ என்னை கொண்டு போய் டாஸ்மாகில் எதுக்காக உட்கார வச்சிருக்கேன்? நான் குடிக்கிறேன்னு சொன்னால் எனக்கு குடிப்பதற்கு ஒரு இடம் வேணும். அந்த இடத்துல போய் நீ ஏன் வளர்ற, நீ ஏன் குடிக்கிற, நீ எதுக்கு ஊறுகாயை தொட்டுக்கிறேன்னு கேட்டுட்டு இருப்பீங்களா? தனி மனித சுதம்ங்கிறது நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை பண்றது தான். என் முன்னோர்கள் எனக்கு இப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க எல்லாத்தையும் தூக்கிடுவீங்களா? தூக்க முயற்சி பண்ணி தோத்து போய் தானே வெக்கமான சூடு சொரணம் இல்லாமல் பழனியில் உட்காந்துட்டு மாநாடு நடத்திட்டு இருந்தீங்க. இல்லைன்ட்டு போக வேண்டியதானே. அப்போ கூட உங்களால் ராமனை ஒத்துக்க முடியல, முருகரை ஒத்துக்கிட்டீங்க. முருகரை நீங்கள் ஒத்துக்கிறதுக்கு வேற காரணங்கள் இருக்கு. கொஞ்சம் சேஃப் சைடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் செயற்குழு பொதுக்குழு எல்லாம் ஈஸியாக ஒத்துக்கும். எல்லாம் அதே கதை தான். அவர் பேசினதுல எங்க தப்பு? மறுபிறப்பி பேசக்கூடாதா? மதங்கள் மறுபிறப்பை தடுத்திருக்கா? மார்க்கமோ அல்லது கிறித்துவமோ மறுபிறப்பின்னு ஒன்று இல்லைன்னு சொல்லியிருக்கா? ஜெயின மதமோ அல்லது புத்த மதமோ மறுபிறப்பு இல்லைன்னு ஒன்று சொல்லியிருக்கா? இவர் என்ன சொல்றாரு? இவர் மறுபிறப்பியை கூட பேசல, மறுபிறப்பை பத்தி கூட பேசல. இவர் சொல்றது என்னன்னா, நீ எங்க வந்து முயற்சி செய்து தோக்குறாயோ திருப்பி நீ பழைய இடத்துக்கு வந்துருவ. தோன்றி புகழோடு தோன்றுக அக்திலார். அந்த திருக்குறள் தான் உங்களோட மெயின் மேட்டர். நீங்கள் தோன்றும் பொழுதுன்னா ஒரு முறையும் பிறக்கும் போதுன்னு அர்த்தம் இல்லை. அந்த இடத்துல ஒரு முறையும் நீ தோன்றும் போது நீ தப்பா பண்ணிட்டீன்னா திரும்ப பழைய இடத்துக்கு ஸ்கொயர் ஒன். அதை தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. உடனே ஒரு ஆள் அங்கே கேள்வி கேட்கிறார், நீ எப்படி மறுபிறப்பை பற்றி பேசலான்னு கேள்வி கேட்கிறாரு. ஏன் பேசக்கூடாதுன்னு நான் சொல்றேன். எந்த மதம் மறுபிறப்பு இல்லைங்கிற சொல்லுது? இல்லை, அவர் என்ன சொல்றான், மாற்றுத்திறனாளியா பிறக்கிறதுக்கு முந்தைய பிறவில நீ செய்த பாவங்கள் தான் நீங்க நிர்ணயிக்குதுன்னு அப்படி சொல்றாரு. உதாரணம் அதுல என்ன, மாற்றுத்திறனாளியா பிறப்பதற்கு இங்க நம்ம சத்து குறைபாடா இல்ல ஜின் குறைபாடுன்னு ஒன்று சொல்லப்படுது, இல்லை தாண்டி இந்த பாவ புண்ணியம் தான் நிர்ணயிக்குதா? ரெண்டு விதமா நீங்க அதை பாருங்க. மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ணிண்டா அது உடனே உடல் ஊனம் ஏற்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வரும்னு நிறைய கதைகள் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்துக்குள்ளே சிதைக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிட்டா உனக்கு குழந்தை தப்பாக பிறந்துரும்னு கதையை விட்டுட்டு சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க. ஏன்னா அப்போ தான் லவ்ஜிகாத்து உள்ளே வரும், அப்போ தான் வேறு மதத்து திருமணங்கிறது உங்களுக்கு சிந்தனையே வரும். சொந்தத்தில் பண்ணிக்கூடாதுங்க, பண்ணிட்டா குழந்தை தப்பாக பிறந்துடும் அப்படின்னு வளர்றவங்க இவங்க தான் ஒரு விதம். இன்னொன்று நான் என்ன கேட்குறேன், ஒரே அப்பா அம்மாவுடைய பசங்க அதில் இந்த மாதிரி வருது, அதற்கு என்ன காரணம்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவர் என்ன கேள்வி கேட்குறாரு, இது கர்ம பலன்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள்,
நான் சொல்கிறேன், கனிம வளத்தில் ஊழல் பண்ணுறீங்க. கனிம வளத்தில் ஊழல் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களை விட்டுருக்கீங்க. அவங்களுடைய நோக்கமே உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாட்டிலையும் கடலோர மாவட்டங்களிலும் எல்லையோர மாவட்டங்களிலும் மலை இருக்கக்கூடிய பகுதிகளிலும் அவங்க போய் வியாபித்து இருப்பாங்க. நாட்டை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நாடை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க இந்த 3 ஏரியாவில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அப்படித்தான் நான் தொடர்ந்து பார்த்துருக்கேன். எதுக்குன்னா அடுத்த 90 வருட பிளான் அது. பார்டர்லாம் என்னோடதுன்னா நீங்கள் எங்கே போய் ஒளிவீங்க? முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க. இது அவர்களில் இருக்கக்கூடிய சிலருடைய திட்டம். எந்த மதமும் தப்பான ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்ததே கிடையாது, நான் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் சில நம்பிக்கைகள் ஒரு மதத்திலையும் இருக்கும். அதை எப்படி நீங்கள் சிதைக்க முடியும்? அப்போ என்னுடைய சுதந்திரம்ங்கிறது எங்கே முடிஞ்சு போச்சு? நீங்கள் அப்போனா சிலபஸ் கொடுக்குறீங்களா? எனக்கு இதைத்தான் பேசணும்னு சிலபஸ் கொடுக்குறீங்களா? அப்போ மோட்டிவேஷனுக்கு ஒரு சிலபஸ் போட்டு கொடுங்க, இதைத்தான் பேசணும் அப்படின்னு சொல்லுங்கள். அது என்ன சார்? ஏன் சார் அமெரிக்கா போனவர் நிறையா நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. 2000 கோடிக்கு மேலே வாங்கிட்டு வந்திருக்கார். பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். ஜெகத்ரட்சன் ஐயாட்ட கேட்டிங்கன்னா அவர் சிரிப்பார். 900 கோடி இப்படி போயிடுச்சு, இதுக்கு போய் 2000 கோடி நீ எடுத்துகிட்டு வந்தேன். அவர் பாவம் சிரிப்பார். அவரை விட்டுருங்க, ஒரு ஆள் தானே, மீதி 8 பேர் இருக்காங்கல்ல. கேள்வி என்ன அப்படின்னா, கல்கட்டாவில் நடந்த விஷயத்தை பற்றி இவங்களில் யார் பேசுனாங்க? ஒரு ட்விட்டர் காட்டுங்க ஸ்டாலின் ஐயாது, அந்த பெண்ணுக்கு நடந்ததை பற்றி, அந்த மருத்துவ மாணவிக்கு நடந்ததை பற்றி ஒரு ட்விட்டர் காட்டுங்க. அது அந்த மாநில முதல்வர் பார்த்துக்கொள்வார், அதெல்லாம் அமைதி காத்துக்கலாம். இங்கே பள்ளி பார்த்துக்குவான்னு விட்டுற வேண்டியதானே? எதுக்கு நீ அந்த ஹெட்மாஸ்டரை மாத்திர? அவர் என்ன தப்பு பண்ணார்? சரி, என்சிசி கூட்டிகிட்டு போனாங்களே, பொய்யா என்சிசி ஒரு முகாம் கூட்டிகிட்டு போனாங்களே, அங்கே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? யாரை தூக்கினீங்க? அந்த ஸ்கூலில் என்ன பண்ணீங்க? எவ்வளோ பெரிய அட்டுழியம்! ஒரு 18 மாணவிகளை ஒரு இடத்துக்கு என்ன ஏதுன்னு தெரியாமல் அனுப்பிச்சி வச்சு, அங்கே ஏதாவது ஒன்று நடந்திருந்ததுன்னா அந்த பிள்ளைக்கு அந்த அப்பனுக்கு எவன் பதில் சொல்கிறது? என்ன முடிவு எடுத்தீங்க? அங்கே மமதா நல்லா பார்த்துக்கிட்டாங்களே. அந்த ஹெட்மாஸ்டர் ராத்திரி அந்த பிரின்சிபலை மாற்றினாங்க, அவங்க கரெக்டாக பார்த்துக்கிட்டாங்க. அது நல்ல விதமான மாற்றல். இங்கே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நீ ஒரு தவறு செய்தேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நான் உன்னை மாற்றிடுவேன். எவன் கொடுத்தா அவங்களுக்கு அந்த உரிமையை? எந்த சட்டப்படி மோட்டிவேஷனில் மறுபிறப்பை பற்றியோ அல்லது மதத்தை பற்றியோ அல்லது கர்ம வினைகளை பற்றியோ பேசக்கூடாதுன்னு எந்த இதில் சொல்லியிருக்கு? நான் செஞ்ச பாவம் அப்படின்ற வார்த்தையை கருணாநிதி ஐயா பயன்படுத்தினது இல்லையா? படிச்சிருக்கீங்களா நெஞ்சுக்கு நிதி? போய் தயவு செஞ்சு படிங்க. அவர்கிட்ட போய் கேட்பீங்களா? அது என்னங்க பாவ கணக்கு தனியாக, எனக்கு வங்கி கணக்கு தான் தெரியும், அது கூட பாதி வங்கி கணக்கு தெரியவே தெரியாது, எல்லாமே கேஷ் தான் அப்படின்னு அவர்கிட்ட போய் என்னைக்காவது கேட்டிங்களா? பாவ கணக்குங்கிறது நியாயமான ஒரு விஷயம். கருமையம் அப்படிங்கிறது ஒரு தெளிவான கருத்து. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு தவறும், எப்படி உங்களுடைய உணவு தவறாக அல்லது அதீதமாக இருந்ததுன்னா அந்த உணவு எப்படி போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கு தொல்லையை கொடுக்குமோ, அந்த மாதிரி நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பாவமும் அந்த கருமையத்தில் போய் உட்காரும், அதை உங்களுக்கு திரும்ப கொடுக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கணும். அது என்னுடைய தத்துவம். உனக்கு என்ன அதை பற்றி? இல்லை, இந்த பள்ளிக்கூட விவகாரத்தில் அனைவருக்கும் பாடம் கற்பிக்கும் வகையில் நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்லியிருக்காரு. அதான் எடுத்துட்டீங்கல்ல, டிரான்ஸ்ஃபர் ஒரு போதுமானா? ஐயோ, கொண்டுடலாம்ல. அந்த ஆள் நாக்கை கட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தான் அப்படி தள்ளினீங்கன்னா அப்புறம் ஐஎஸ்ஐஎஸ்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஒன்றும் வித்தியாசத்தில் ஒன்றும் இல்லை. தாலிபானுக்கும் ஐஎஸ்எஸ்க்கும் உங்களுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. நாக்கை அறுத்து விட்ருங்க, கண்ணை நோண்டிடுங்க. யாரும் சொல்லாததெல்லாம் அவன் சொல்லிட்டான், கண்ணை நோண்டிடுங்க சார், உங்களுக்கு உரிமை இருக்குது. நாளைக்கு ஏதோ ரவுடி கிளாஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நடுரோட்டில் ஒரு ஆளை சாவடிச்சுட்டு அவனுடைய வாக்குகளை எப்படி வாங்குறதுங்கிறத பற்றி உட்காந்து நீங்கள் யோசிக்கலாம். உங்களுக்கு உரிமை இருக்குது, 2 வருஷத்துக்கு இருக்குது, தைரியமாக பண்ணுங்கள். அவன் என்ன சார் தப்பு பண்ணான்? ஒரு மோட்டிவேஷன் கிளாஸுக்கு மோட்டிவேஷன் எனக்கு நீங்கள் காட்டுங்க சார். 1 மணி நேரம் மோட்டிவேஷன் யாரையாவது பண்ண சொல்லுங்கள் சார். இந்து மதத்தை புண்படுத்தாமலோ, மதத்தை பற்றி பேசாமலோ, அல்லது சித்தாந்தங்களை பற்றி பேசாமலோ சொல்லுங்கள். சித்தாந்தம் பேசினா மட்டும் எப்படி கரெக்டாகும்? சித்தாந்திக்கும் ஒரு ரூட் இருக்குல்ல. இந்த நிகழ்வுக்கு பிறகு ஒரு புகைப்படம் வெளியாகி இருக்கு ஊடகத்தின் வாயிலாகவே. அன்பில் மகேஷ் அவரும் மகாவிஷ்ணுவும் சந்தித்த ஒரு ஃபோட்டோ. ஸோ அது ஒரு விளக்கத்தையும் கொடுத்துக்கிறேன். என்ன பார்த்து ஒரு நாளைக்கு நிறைய பேர் வராங்க, அது யாருனாலும் இருக்கலாம். நியாயமான விஷயம். நான்லாம் இப்போ இப்படி பண்ணுறாங்களா? இல்லை, அப்படி கிடையாது சார். அது சில பேர் பாவம் வைகோ ரொம்ப நாள் திட்டிகிட்டு இருந்தேன். யாராவது முடிஞ்சு போனால் வைகோவோட ஒரு ஃபோட்டோ இருந்தால் எடுத்து போடுவாங்க. அது அநியாயம். அது அவரெல்லாம் போனார்னா 4 பேர் ஃபோட்டோ எடுத்து தான் செய்வாங்க. அவன் முடிஞ்சு போனதுக்கெல்லாம் அவர் தான் காரணம்னு நீங்கள் பேசினா எவ்வளோ தவறோ அதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் திமுகவே பண்ணிச்சேன். ஜெயலலிதாவோட அந்த பொண்ணு பாம்பு வச்ச பொண்ணு நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை க்ரியேட் பண்ணிவிட்டு, இந்த பொண்ணு ஏற்கனவே ஜெயலலிதாவோட சந்தித்தவங்க தான், ராஜீவ்காந்தியை கொண்டு அந்த பொண்ணுன்னு சொல்லி காட்டினாங்க. அடுத்த நாள் அது ஃபோட்டோஷாப்புன்னு தெரிஞ்ச உடனே வாயை மூடிட்டு உட்காந்துட்டாங்க. இதெல்லாம் அரசியலில் சகஜம். அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். இன்றைக்கி எதை வேணாலும் எடுத்து எங்கே வேணாலும் ஒட்டலாம். ஒரு நாளைக்கு யார் வேணாலும் சந்திப்பாங்க. அவரும் ஒன்றும் சாதாரணமான ஆள் இல்லை. அவர் 4 இடத்துக்கு போகக்கூடிய ஒரு ஆள் தான். பேசியிருக்கிற இந்த விஷ்ணுங்கிறவர் 4 இடத்துக்கு போகக்கூடிய ஒரு ஆள் தான். அவர் போனால் அவர் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அதை நான் குற்றம்னு சொல்ல மாட்டேன். புகைப்படம் எடுத்ததுனால அவங்களோட உட்காந்து உரையாடுவதை போல் இருந்ததுன்னா
உரையாடுவதை போல இருந்ததுன்னா நம்ம கேட்கலாம், என்னங்க உரையாடினீங்க, ஜாஃபர் சாதிக்கு முன்னாடியா பின்னாடியா அப்படின்லாம் நான் கேட்கலாம், அதில் நியாயம் இருக்குது. பட் ஃபோட்டோ எடுக்கிறதுங்கிறது இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம், அதை நான் குறையாக சொல்ல மாட்டேன். அது ஒரு அமைச்சர் ஒரு விழாவுக்கு போயிருப்பார், இவர் ஒரு விழாவில் முக்கியஸ்தராக கூப்பிடப்பட்டிருப்பாங்க. அதனால் என்னோட கேள்வி என்னென்னா, உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்களே, ஒரு அறிவிக்கை கூட அந்த மருத்துவ மாணவியை பற்றி நீங்கள் இது வரைக்கும் கொடுக்கல. ஏன்னா ஒரு ஹிந்து பெண் தப்பு செய்தது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலான்னு உங்களுக்கு தகவல் வந்துருச்சு, அதனால தான் வாய் மூட்டிங்க. பங்களாதேஷை பற்றி ஏன் சார் பேச மாட்டேங்கிறீங்க? அங்கே இருக்கக்கூடிய இந்துஸை வந்து கொலை பண்ணுறதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? மணிப்பூரில் நடந்த ஒரு வீடியோ எடுத்து வச்சுட்டு உட்காந்து கதை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அங்கே என்ன நடக்குது, அங்கே ஒரு போதை வியாபாரம் தடுக்கப்படுகிறது, அதனால தான் இது அத்தனையும் நடக்குதுங்கிற ஒரு அடிப்படை அறிவியல் கூட தெரியாமல் பேசிக்கிட்டு இருந்தீங்க. நீங்கள் எதையெல்லாம் கிண்டல் செய்தீர்களோ, ஆச்சாரங்கிற பேரில் சொல்லுவான், தொடக்கூடாதுன்னு சொல்லுவான், அதையெல்லாம் நீங்கள் கொரோனா காலத்தில் பண்ணீங்க. வீட்டில் போய் உட்காந்துட்டீங்க. உங்களுக்காக உழைச்சான் ஒருத்தன், செத்து போனான். ரங்கடா சீட்டில் பழக்கடை வச்சுருந்தவர் செத்து போனான், போக முடியல உங்களால். ஏன் வீட்டில் போய் உட்காந்துட்டீங்க தொட்டா தீட்டு? இது இயல்பு. அவனும் அதே தான் பண்ணான். வீட்டுக்கு உள்ளே வந்தால் காலை கழுவிட்டு வாங்க, ஏன்னா தொடுவதாலோ அல்லது ஏதோ ஒரு ஸ்பரித்தத்தாலோ ஒரு கிருமி வந்து எனக்கு வந்துட முடியும், இவ்வளவு தான் அவன் சொன்னான். ஆனால் அதில் வந்து பார்த்தா தீட்டு அந்த மேட்டர் எல்லாம் ஹிந்து சொல்லலை, அதாவது ஹிந்து மதத்தை சார்ந்த நீங்கள் துவேசிக்கிற பிராமணன் சொல்லலை. அதை சொன்னது வந்து அசைவம் சாப்பிடாத ஜெயின மதத்தை சார்ந்தவர்கள், அதை வந்து ஒரு தனக்குன்னு ஒரு உட்பிரிவை வைத்துக்கொண்ட சமண மதத்தை சார்ந்தவர்கள், அவங்க தான் சொன்னாங்க. ஆனால் நீங்கள் அந்த பழியை தூக்கி பிராமணன் மேலே போட்டு தொட்டால் தீட்டு பாட்டால் தீட்டு மேலே பிறந்தான் கீழே பிறந்தான்னு இன்றைக்கும் வளரிட்டு இருக்கீங்க. பிஎஸ்பிக்கும் பிஜேபிக்கும் ஒரு ஒட்டுறவு வருகிறது, அந்த பிஎஸ்பி மூலமாக தமிழ்நாட்டில் பிஜேபி வருவதற்கு ஒரு வழிவகுத்துருன்னு தெரிந்தால் அங்கே வந்து எது வேணாலும் நடக்கலாம். அதுதான் உங்கள் சித்தாந்தம். அவன் சொன்னதில் எந்த விஷயத்தை நீங்கள் மறுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஏன் உங்கள் அமைச்சரவையிலேயே கயிறு கட்டிட்டு சுற்றுறவெல்லாம் இல்லையா? அவன்லாம் எந்த மதத்தின்படி அந்த கயிறை கட்டுறான்? எந்த 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 மதத்தில் வந்து கயிறை கட்ட சொல்லியிருக்கு? அந்த ஆள் கேட்குறான், மகாவிஷ்ணு கேட்குறான், நீ எதை வைத்து வந்து நான் இதை பேசக்கூடாதுன்னு கேட்குறான், அதுக்கு பதில் சொல்லணும். எல்லா இடத்துலையும் நீங்கள் ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட் அனுப்புவீங்க, அண்ணாமலை கிட்ட போய் கேள்வி கேட்பீங்க, சார் உங்களுக்கு மாநில பதவி போயிடுச்சுன்னா நீங்கள் அந்த கட்சியில் தொடர்வீங்களா அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. அப்புறம் நான் திரும்ப கேட்கலாம்ல, திமுகவை சார்ந்த யார்கிட்டயோ போய், சார் உங்களுக்கு விஷம்னா என்னன்னு தெரியுமா, அதில் ஒரு குறிப்பிட்ட டாயில் பற்றி பேசுகிறாங்களே, அதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா, அப்படிலாம் பேசட்டுமா? இந்த மாதிரியான நடவடிக்கைகளை நீங்கள் எடுப்பதை தொடர்ந்து இந்து முன்னணி இந்து அமைப்புகள் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருந்ததுன்னு சொன்னால் அது நியாயம் இல்லை. கல்கட்டாவில் நடந்ததை விட மோசமான ஒரு போராட்டம் எல்லா இடத்துலையும் நடக்கிறதுக்கு அயல்நாட்டிலிருந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. எனக்கு இந்த போராட்டத்தின் மேலே நம்பிக்கை இல்லை. அது ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப ஆபத்தானது. ஒரு மனிதன் காலையில் போயிட்டு திரும்ப போயிட்டு இருந்த இடத்துலேருந்து திரும்பி வந்துட்டு இருந்தான்னா அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு இடத்துல 1000 பேர் கூடினாங்கன்னா அங்கே ஆப்போசிஷன் அட்ராக்ஷனுங்கிறது வரும், அது ஆபத்து. ஸ்ட்ரீட் டான்ஸ்ன்னு பண்ணுறீங்களே, அது ஆபத்து. நான் வந்து போராட்டத்துக்குள்ளே போக மாட்டேன், அதனால் எதிர்ப்பு தெளிவாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். நடப்பு அரசியல் பல்வேறு கருத்தில் இப்போ மிக மிக்க நன்றி சார்.